எங்களுடைய போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய தாத்தா திவான் பகதூர் மாவீரன் இரட்டைமலை சீனிவாசனார் அவர்களினுடைய பெரும்புகழை போற்றுகிற நினைவை போற்றுகிற நாள் இன்று. பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், மேலானவன் கீழானவன் என்ற பாகுபாடு பாராட்டுகிற ஒரு கொடிய சமூக படிநிலையை தகர்த்தெறிய போராடிய புரட்சியாளர், பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்பதையும் தாண்டி எல்லா உயிருக்கும் என்று போதித்த, பகுத்துண்டு பல் உறவுகள் என்று பாடாது பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று போதித்த எங்களின் மறையோன் வள்ளுவ பெருமகனார் அவர்களுடைய வழியில் நின்று மானுட சமூகத்தின் சமத்துவத்திற்கு, சமூக நீதிக்கு கடைசி வரை களத்தில் நின்ற பெருமகனார் எங்களுடைய தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள். இந்திய நிலப்பரப்பில், இந்த துணைக்கண்டத்தில் ஆதிக்குடியும் பெருமைக்குரிய குடியும் பெருத்த எண்ணிக்கையில் இருக்கிற குடியும் இந்த பறையர் குடிதான். அதனால் எண்ணரும் மக்கள் இந்த சமூகம் சொல்வதனாலேயே நாம் தாழ்ந்தவர்கள் என்ற எண்ணத்தை கைவிட்டு நாம் பெருமைக்குரியவர்கள், மகத்தானவர்கள், மாவீரர்கள், ஆட்சி ஆளுவதற்கு அருகதை பெற்ற சமூகத்தின் மக்கள் என்பதை உணர்ந்து நிமிர வேண்டும் என்பதை தமிழ் சமூக மக்களுக்கு உணர்த்தியதாலேயே அவர் மாவீரர் என்று அழைக்கப்படுகிறார். சமூகத்தில் தாழ்த்தி வீழ்த்தி புறந்தள்ளப்பட்ட மக்களின் உரிமைக்காக தன்னலமற்று போராடியதாலேயே அவர் ராவ் பகதூர், திவான் பகதூர் என்று அன்றைய வெள்ளைய ஆட்சியாளர்களால் போற்றப்பட்ட பெருமகனார் நம்முடைய தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள். அவர்களுடைய நினைவை போற்றுகிற இந்த நாளில் அவருடைய கனவை சுமந்து பயணிப்போம் என்கிற உறுதியை நாம் தமிழர் பிள்ளைகள் ஏற்கிறோம். பெருமிதத்தோடு எங்களுடைய புகழ் வணக்கத்தை தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுக்கு செலுத்துகிறோம். சார், பிரதமர் மோடியுடைய இப்போதைய பணிகள் வளர்ச்சி இப்ப ஆகாது, 50 ஆண்டுகள் கழிச்சு தான் தெரியும்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? 50 ஆண்டு கழிச்சு தான் நம்ம எவ்வளவு தூரம் வெயிட் பண்ணுங்கிற மாதிரி இருக்கு. எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு பசிக்குது, 10 நாள் கழிச்சு உங்களுக்கு சாப்பாடு தந்தா பரவாயில்லையா? பதில் இருக்கா உங்ககிட்ட? 50 ஆண்டு கழிச்சு வளர்ச்சியை பார்க்க நீங்க இருப்பீங்களா, நான் இருப்பேனா? இல்லை என் மோடி தான் இருப்பாங்களா? இல்லை என் தம்பி அண்ணாமலை தான் இருப்பாரா? பதில் வச்சிருக்கீல்ல? இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இருக்குங்கிறதுக்கு அதை சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கக்கூடாது. இது என்ன பணமரமாக நட்டு வளர்க்குறீங்க? நட்டவனுக்கு பயன் தராது, அடுத்த தலைமுறைக்கு தான் பயன் தரும்னு சொல்ல. அதுவே 15 ஆண்டுகளில் இன்னைக்கு பயன் தந்துருது. அப்படி என்ன ஒரு திட்டம்? நீங்கள் 50 ஆண்டு கழிச்சு தரப்போகிற திட்டம் எல்லாம் தனியார் மயம் தானே. துறைமுகத்தை தனியார் கொடுக்கறது, அதானிக்கு குறிப்பாக ஒரு முதலாளிக்கு, விண்ணூர்தி நிலையத்தை ஒரு முதலாளி கொடுக்கறது, நிலத்தை எல்லாம் பறிச்சுக்கிட்டு வளத்தை எல்லாம் முதலாளிகளை சுரண்ட அனுமதிச்சுக்கிட்டு நிலத்தை எல்லாம் தொழிற்சாலை கட்டுவதற்குன்னு சொல்லிட்டு பெரும் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுப்பது, இதெல்லாம் அந்த முதலாளிகளின் வீடு வாழ்வதற்கு பயன்படுமா? நாடு மக்கள் வாழ்வதற்கு பயன்படுமா?
50 வருஷம் கழிச்சு முதல்ல இந்த நாடு இருக்குமான்னு பாருங்க. இப்போ 79வது சுதந்திர தினத்தில் இருக்கும். 100வது சுதந்திர தினத்துக்கு இருக்குமா? இந்தியான்னு ஒரு நாடு இருக்குமா, இல்லை யாரோட பட்டா நிலமா இருக்குமா சொல்லுங்க. முன்னாடிலாம் சாலையில் வாகனம் ஓட்டி போனால், இல்லை ஏதாவது தவறாக போனால், அரே பார்த்து போடா, அங்கே ஒப்பம்ட்டு ரோடா அப்படின்னு கேட்பான். இப்போ யாரையும் இப்படி கேட்க முடியாது. ஆமாம், எங்கள் அப்பம்ட்டு ரோடுன்றான். ஏன்னா போட்டது அவனாக இருக்கான், குறுக்க கட்டையை போட்டு சுங்கம் வசூலிக்கிறவனும் முதலாளியாக இருக்கான். ரோட்டை கூறு போட்டு விற்றீங்க, இப்போ நாட்டை கூறு போட்டு விற்கிறீங்க. இப்போ கடலை கூறு போட 9 இடத்துல துணை துறைமுகம் கட்டுறோம்னு ஒரு இருக்கிற துறைமுகத்தில் வேலை நடக்கலை. இதெல்லாம் என்னென்னா எல்லாம் தனியார் மயமாக்கி, அதானி ஃபார்மிங், அதானி போர்ட்டு, அதானி ஏர்போர்ட்டு எல்லாம் தனியார் முதலாளிகள் போகும்போது இந்த நாடு தனியாரின் உடைமையாக இருக்குமா, இந்த நாட்டு மக்களின் பொது உடைமையாக இருக்குமாங்கிற கேள்விக்கு அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். எது ஒன்று உங்களுக்கு வச்சிருக்கீங்க? இராணுவம் உங்ககிட்ட இருக்கா? நாட்டின் பாதுகாப்புக்கு இருக்கிற இராணுவமாவது உங்களுடையதா? உங்களுடையதா? சீருடை தைச்சு கொடுக்கறது யாரு? இராணுவ வீரர்களுக்கு உணவு தயாரிச்சு கொடுக்குற முதலாளி யாரு? ரபேல் போர் விமானம் எங்கே வாங்குனீங்க? பீரங்கி எங்கே வாங்குறீங்க? ஊரா நாட்டில எல்லாம் ஆயுதங்களை ஓடி போய் வாங்கி சேமிச்சு எந்த நாட்டோட சண்டை ஓட்டு என்னை காப்பாற்ற புரிய? 100 விழுக்காடு அந்நிய முதலீடை கொண்டு வந்துட்டீங்க நாட்டின் பாதுகாப்பு துறையிலேயே, இராணுவத்திலேயே. அவள் என்ன பாதுகாப்பு எனக்கு இருக்கு? இராணுவ ரகசியம்னு முன்னாடி சொல்லவே இல்லை. இப்போ அதெல்லாம் இல்லை. இராணுவத்துக்கு இன்னும் ரகசியம்னு ஒன்றும் இல்லை. இதனால் இராணுவத்தை நான் விமர்சிக்கிறேன், தேச துரோகி இல்லை. இந்த நாட்டிலே அதிகமாக தேசத்தை நேசிக்கிறவன் நாங்கிறனால பேசுகிறேன். ஏன்னா தேசம் என்னது? இந்திய நாடு என் நாடு, பாரத நாடு, பைந்தமிழர் நாடு. அரசியல் ஆசான் அண்ணல் அம்பேத்கரே சொல்றாரு, இந்த நாட்டு நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்தவன் தமிழன்ட்டு. அதை நினைவில் வச்சுக்கிட்டு பேசணும். சும்மா எதுவுமே இல்லை. இதில் வளர்ச்சி வந்து 50 ஆண்டுகளுக்கு பிறகு எங்கள் பாட்டி சின்ன வயசில் கதை சொல்லும். பனியார மழையாக பெய்யும்னு சொல்லும். மழையே பனியாரமாக பெய்யும்ட்டு நாங்கள் அதை கேட்டுட்டு தூங்கிடுவோம். காலையில் எங்கே இருக்கும் பனியாரம்? அந்த கதை தான் அது. கனவுல பனியாரம் மழை பெய்கிற கதை தான் அது. எந்த தேர்தலாக இருந்தாலும், புதிய பாரம்பரிய பகவர்களாக இருந்தாலும் சரி, புதிய பகவர்களாக இருந்தாலும் சரி, எந்த தேர்தல் இருந்தாலும் திமுக வென்று காட்டுன்னு தனிச்சு நின்று காட்டணும். வாக்குக்கு காசு கொடுக்காம வென்று காட்டணும். அதை ஒரு தடவை பேச சொல்லுங்களா அம்மையார? என்கிட்ட கேள்வி வைக்கிறீங்களே, சொன்ன அவர்கள்ட்ட இதே மாதிரி நீட்டி கேள்வி வைக்க முடியாதா? கூட்டணி சேர்க்க கட்சியே இல்லை, எல்லாத்தையும் கூட்டி வச்சுக்கிட்டாச்சு. வாக்குக்கு காசு கொடுக்கும் போதே 1 நேரமே செத்து போச்சு. இல்ல, நீதான் பெரிய சாதனையாளன், பெரிய அமைப்பு, கொள்கை ரீதியான கோட்பாடு கொண்டவன். அங்க போய் பேச வேண்டியதானே? பெரியாரை ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்ல இந்த கோட்பாட்டு ஆளுகள் தேர்தல் களத்துல பெரியாரை சீமான் தவறாக பேசிவிட்டான். அதனால சீமானுக்கு ஓட்டு போடாதீன்னு சொல்லி ஓட்டு கேட்க உங்கள யாருக்காவது இந்த பெரியாரை போற்றி துதிக்கிற தலைவர்களுக்கு துணிவு இருக்கா? பிறகு உங்களுக்கு தெரியும் பெரியாருக்கு ஒரு ஓட்டு கூட கிடையாதுன்னு. காந்திக்கு தான் இருக்கு. ஏன்னா காந்தி நீங்க கொடுக்குற நோட்ல அவர் தான் சிரிச்சுக்கிட்டே போறாப்ல. இந்த நாட்டில் ஒரு கொடுமை இருக்கு பாருங்க. மதுவுக்கு எதிராக இருந்தார் காந்தி, விபச்சாரத்துக்கு எதிராக இருந்தார் காந்தி, ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக இருந்தார் காந்தி, கொள்ளைக்கு எதிராக இருந்தார் காந்தி. இது எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டே துணை போறாரு இன்னைக்கு காந்தி. என்ன டாஸ்மாக் கடையில் காந்தியை கொடுத்தா தான் சரக்கு. ஆனால் இது காந்தியை மதிக்கிறதா அவமதிக்கிறதாங்கிறத யோசிக்கணும். அதனால இந்த நாட்டின் ஆட்சியாளர்களுக்கு காந்தியை தயவு செய்து எடுத்துட்டு மக்களின் மனத்தில் இடம் கொடுத்துட்டு பணத்தில் உங்க படங்களே போட்டுக்கிறீங்க. தயவு செய்து உங்க படங்களே போட்டுக்கிறீங்கன்னா ராஜபக்சேல அவர் படத்தையே போட்டுக்கிட்டாப்ல. நாங்கள் யாரும் கேட்க போறதில்லை. காந்தியை விடுதலை செஞ்சிருங்கன்றோம். சார், விஜயோடைய வருகையை நீங்க வந்து விமர்சிச்சிருந்தீங்க. அதாவது வந்து நாங்க கூப்பிட்டோமா, வேற யார் கூப்பிட்டாங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. உங்களுடைய பழைய காணொலியை விஜய் வரணும், தம்பி வரணும்னு சொல்லி இந்த காணொலியை ஒன்னா சேர்த்து சமூக வலைதளங்கள்ல ஒப்பிட்டு கேட்கறாங்க. எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நீங்க வரணுங்கிறத இப்ப நான் வந்திருக்கேன்னு வச்சுக்கிறேங்க. ஒரு சேவை செய்யும்போது எங்க ஊர்ல ஒரு நாடகத்துல பப்புன்னு பாடுவாப்ல, நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க அப்படின்னு. நீங்க மக்களுக்கு சேவை செய்ய வரும்போது சேவை செய்ய வந்தேன்னு இருக்கணும். நீங்க உயர்ந்த இடத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு ஒரு சந்தை மதிப்பு இருக்கு, உங்களுக்கு வந்து இது இருக்கு, வியாபாரம் இருக்குன்னு தெரியுது. நான் உங்களுக்காக என்னுடைய உச்சத்தை, என்னுடைய வருவாயை விட்டுட்டு வந்தேன்னு சொன்னா அப்ப என்ன கேள்வி வருது? உன்னை யார் விட்டுட்டு வர சொன்னதுன்னு வருதா இல்லையா? வருதா இல்லையா?
600 ஏக்கரை நாட்டுக்கு எழுதி வச்ச என் தாத்தன் சம்பளிங்க முதல்ல அப்படிதான் போயிட்டு இருந்தானா? சொத்தம்பட்டையும் வித்து நாட்டுக்காக சுதந்திரத்துக்கு செலவழிச்சு செக்கெழுத்து செத்தானே என் பாட்டேங்க வாவுசி, அப்படிதான் பேசிட்டு இருந்தானா? அப்படிதான் பேசிட்டு இருந்தானா சொல்லுங்க. 9 வருஷம் சிறையில் இருந்தேன், 9 வருஷம் சிறையில் இருந்தேன். என் சொத்தை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்தேன் என் தாத்தன் தெய்வ திரு முத்துராமலிங்கத்தர் சொன்னாரா? எங்க தாத்தா காமராஜ் நான் உங்களுக்காக நான் வாழ்க்கையை இழந்தேன், திருமணமே பண்ணிக்காம இருந்தேன் அப்படிலாம் சொல்றாங்களா யாராவது? அப்படி யாரையும் உங்களை ஒன்றும் சொல்லலையேங்கிறதான் கேள்வி. வந்தா சொல்லக்கூடாது, வந்துட்டு எல்லாம் சொல்லக்கூடாது. புரியுதா? அது எப்படி இருக்குன்னா, நீங்க அதை ஒன்றும் கேட்கவே இல்லைங்கிற கேள்வி படும்ல. உன்னை யார் அப்படி வர சொன்னதுப்பா? நீ போய் உச்சத்திலே இருப்பா, நீ 1 ரூபாய் இழக்காம பாத்துக்கப்பான்னு சொல்ல தோணும். உங்களுக்கு தோணலையா? தோணுதா இல்லையா? நான் தான் உனக்கு பால் ஊட்டினேன், நான் தான் உனக்கு பால் ஊட்டினேன், நான் தான் உனக்கு பால் ஊட்டினேன்னு உங்க தாய் சொல்லிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு தாய் மேல் மதிப்பு வருமா? எப்படி சொல்லுங்க, நான் சொல்றது நேசம் வருமா வெறுப்பு வருமா? அதனால அது ஒரு தலைவனுக்கு அழகு இல்லை. வந்தோம், நம்ம செய்யறோம், இது என் கடமை, நாங்க செய்யறோம் அப்படின்னு வரணும். என்னை வாழ வச்ச மக்களுக்கு நான் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன்னா செய்யணும். அதை விட்டு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்ப அந்த கேள்வி உங்களுக்கு எல்லாம் இருக்கலாம், இவருக்கு எல்லாம் இருக்கலாம். அவர் என் தம்பி, அவர்கிட்ட சொல்லக்கூடாது, அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கு. புரியுதா? நேச்சதுனாலதான் சொல்றேன். இப்ப நீங்க அவருக்கு முன்னாடி நிக்கிறவங்களுக்கு அவருக்கு நண்பா நண்பி, எனக்கு தம்பி தங்கைகள், அவர்களுக்கும் சேர்த்தான் நான் போராடிட்டு இருக்கேன். புரியுதா? அவருக்கு கடை வச்சுட்டு இருக்கு, ஒரு நாட்டுக்கு பறக்க முடியும்ல, எனக்கு இருக்கா? அவரை இப்போ வச்சு கூட படம் எடுக்கால் இருக்கு, எனக்கு ஏதாவது படம் தயாரிக்கால் இருக்கு. அதில் பாய்ந்து ஓடுவான். ஏன்னா நான் இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட், எனக்கு எந்த நாட்டிலையும் இறங்க விட மாட்டான். எனக்கு முதல்ல இதெல்லாம் ஒரு கஷ்டங்கிறப்பல நான் 2008 2009 இந்த ஆட்சியாளர்கள் காங்கிரஸ் திமுக எதுக்கும் போது தங்க இடம் தர மாட்டான். எந்த விடுதியிலையும் எனக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. வாகனத்திலே தான் படுத்திருப்பேன். எங்க குளம் இருக்கோ அங்கே போய் குளிச்சுட்டு அங்கே போய் காலை வேலைகளை முடிச்சுட்டு பயணம் பண்ணுவேன். அப்ப எவ்வளவு வழி தாங்கியிருப்பேன். சிறைக்குள்ள தனிமை சிறை இருக்குல்ல, எல்லாரும் சிறையில் இருப்பாங்க. எனக்கு தனி வளாகம், தனி சிறை, ஒரே ஆள் உட்கார்ந்துருக்கணும். 6 மாசம் ஒரே ஆள் ஒரு சிறையில் உட்காருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. புத்தகமும் நானும் தான். அப்போ ஒரு வன்மை ஏறும் பாரு மனசுக்குள்ள. இருங்கடா அவங்கள வந்து பேசிக்கிறோம்னு, அதான் இப்ப பேசிட்டு இருக்கிறேன். சும்மா சீமானு அவரும் தம்பி, நான் இங்க பாருங்க, ஏசி அறையில் உட்காந்து யோசிச்சவன் இல்லை, கட்சி ஆரம்பிக்க சிறையில் உட்காந்து யோசிச்சவன். ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு இருக்கு. விட்டு பேசிட்டு கூடாது. ஏன் அப்படி வரணும்னு சொன்னோம். நீ வரும்போது பெரியாரு அண்ணா எம்ஜிஆர் எல்லாம் தூக்கிட்டு வருவான். என்ன கண்டா? திமுக யாரு? அண்ணா தோற்றுவித்தது. அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். திராவிட கட்சி ஊழல்ல ஊறி தலைச்ச ஒரு கேடுகட்ட ஆட்சி கட்சி, அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். இந்த பக்கம் இந்த அதிமுக, இதை தொடங்கினவர் யாரு சொல்லுங்க? எம்ஜிஆர். இது 2 தனித்தனியா இருக்கு. 2ஐயும் எடுத்து சண்டை போட்டுக்கணும். 2ஐயும் ஒட்டி ஒன்னா கொண்டு வந்தா கோவரமா நீங்க சொல்லுங்க. இதை எதிர்த்தாயா ரொம்ப நாளா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த பக்கம் அண்ணா, இந்த பக்கம் எம்ஜிஆர், நடுவால நீன்னா முதல்ல இவனை போடுறான்னு தானே வரும். ஏப்பா நீ அந்த பக்கம் ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு, அவரை ஒழிக்கணும்ன்ற திமுகவை தொடங்கினவரை தூக்கிட்டு வரப்பல. என்னைய கொல்லணும்ட்டு என்னை பெத்த அப்பனை கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அப்படிற அவன் பெத்தா புள்ளதானே நானு. இது என்ன கோட்பாடு சொல்லு நீ? இப்ப எடப்பாடி ஐயா பாருங்க, அந்த கட்சி எப்படி இருக்குன்னு தெரியல, எங்க போச்சுன்னு தெரியல. அவர் 4.5 வருஷம் முதலமைச்சரா இருக்கும்போது இதே இதை பேசியிருக்கலாம்ல. அது அது சரியில்லை. எம்ஜிஆரை ஏன் எடுத்துக்கிட்டீங்க? இந்த கோட்பாட்டுக்காக எம்ஜிஆரை எடுத்துக்கிட்டோம், அண்ணாதுரை அவர்களை ஐயாவை எடுத்துக்கிட்டோம், பேரறிஞர் அண்ணாவை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லணும். அது யார் பக்கத்துல இருந்து யார் சொல்றது? அதான் சொன்னீங்க, அடுத்தவன் பேச்சு கேட்காத அண்ணன் பேச்சு கேளுன்னு. நீ என்ன நினைக்கிற? அண்ணா வச்சா திமுக வாக்கு எங்கிட்ட எடுத்துடலாம், எம்ஜிஆரை வச்சா அதிமுக பழகினமா இருக்கு அந்த வாக்கு எடுத்துடலாம். இது நீங்க என்ன சொல்லி வாக்கு கேட்க போறீங்க? இந்த கட்சி சரியில்லை, நான் சொல்றேன். இந்த ஆட்சி சரியில்லை. நான் ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்துக்கு வரல, அரசியல் அமைப்பு அடிப்படை மாற்றத்துக்கு வரேன் அப்படின்னு நான் சொல்றேன். இங்க தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் இருக்கு, மக்கள் அரசியல் இல்ல, மக்கள் அரசியலுக்கு போறேன் அங்க சொல்றேன். இங்கே செய்தி அரசியல், விளம்பர அரசியல் தான் இருக்கு, சேவை அரசியலோ செயல் அரசியலோ இல்ல, அதை நோக்கி போறேன் அப்படின்னு நான் சொல்றேன். எப்படி போறேங்கிறதையும் சொல்றேன். அப்படி சொல்லணும், குறையே சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. இவர் சரியில்லை, இவர் சரியில்லை, யாரு சரின்னு கேட்பான், நான் சரின்னு சொல்லணும், நான் எப்படி சரின்னு விளக்கணும். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சரியில்லைன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவையில்லை, எது சரின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது.
அதுதான் இங்கே தேவைப்படுது. அதை வச்சுக்கிட்டு திருப்பி அதே பேரறிஞர் அண்ணா அதே ஐயா எம்ஜிஆர் இவர்களை கூட்டிகிட்டு வந்தா சரி. எம்ஜிஆர் கேட்குற இந்த நாட்டில் கல்வி மருத்துவம் தனியார் மயமானதுக்கு காரணம் யாராவது சொல்லுங்க. கல்வி மருத்துவம் அரசுகிட்ட இருக்குது, அதை தனியாருக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தால் யாராவது சொல்லுங்க. சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. எம்ஜிஆர். நான் தான் சொல்லல, இல்ல இல்ல நடந்ததை சொல்றேன். இல்ல நான் தான் சொல்றேன்னா ஏதோ குற்றச்சாட்டு நினைச்சிருக்க போறாங்க. அப்படி 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 சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. இருங்க, இந்த தமிழ் பயிற்று மொழியாகவும் ஆங்கிலம் பாடமொழியாகவும் இருக்கு. தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் பாடமொழி, இது ஏற்புடையது. ஆங்கிலம் பயிற்று மொழி தமிழ் பாடமொழியா மாறினது எப்போ? எப்போன்னு சொல்லுங்க. ஆங்கிலம் பயிற்று மொழி, தமிழ் பாடமொழி. திருப்பி இந்தி எல்லாம் பாடமொழி, தமிழ் விருப்பமொழி. விருப்பமொழின்னு எந்த தமிழனும் விரும்பல. இந்த நிலைக்கு தள்ளினது யாரு? முல்லை பெரியாற்று அணையை பாதுகாக்கிற உரிமை தமிழ்நாட்டுக்கு இருந்தது. கையெழுத்து போட்டு கேரளாவுக்கு தாரை வார்த்து கொடுத்த புரட்சி தலைவர் யாரு? பெருமகன் யாரு? நாங்க போட்டுறோம். காரணம், என் தலைவனை பெத்த மகன் போல நேசிச்சு ஈழ விடுதலை போராட்டத்தில் அவர் பங்களிப்பை நாங்க மறுக்கல. ஆனால் இந்த இடத்துல இதையெல்லாம் மறக்க முடியாது. உங்களுக்கு விளங்குதா? அது மாதிரி பேரறிஞர் அண்ணா அவர்களை நாங்க ஏன் தொடாம இருக்கோம்னா, அவர் போராடி 47 கட்சி ஆரம்பிச்சு 67 இப்போ ஆட்சி 49 ஆரம்பிச்சு 67 1.5 ஆண்டுகள் தான் இருக்குது. ஒருவேளை அவர் 5 ஆண்டுகள் ஆட்சியை முழுமையா பண்ணியிருந்தா நல்ல ஆட்சி கொடுத்து நிறைவு செஞ்சு தொடங்கியிருக்கலாம். ஒரு கெடுவாய்ப்பா அவர் 1.5 ஆண்டுகளில் இறந்துறாரு. அவருடைய ஆட்சியில குறை சொல்ல முடியாது. அவருடைய ஆட்சியிலே ஒரே ஒருத்தர் மேல ஊழல் குற்றச்சாட்டு வருது. பொதுப்பணித்துறை அமைச்சர் ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு வருது. அது யார் மேல தெரியுமா? நம்முடைய ஐயா கருணாநிதி அவர்கள் மேலதான். ஐயா இறந்துறாரு, அவர்கிட்டே ஆட்சி வந்துருது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிறோம். உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நான் பல தடவை சொல்லிட்டேன். நெடுஞ்செழியன்ட்ட போகாம ஒரு கொடுஞ்சனியன்ட்ட போனதுனால நாடு நாசமாயிருச்சுறான்னு. அது கேட்டேன் நான் எல்லார்ட்டையும். நீங்க ஏன் இந்த வேலையை செஞ்சீங்க ஐயா வாதரிக்குன்னா, நெடுஞ்செழியன் நல்லவரா இருந்தாரு, இவர் தாண்டா வல்லவரா இருந்தாரு அப்படி. இந்த வசனம் பேசினாலாம் உயிரோட இருக்கு. தவறு. நீ புதிய ஒரு கோட்பாடு கொண்டு வரும்போது வரலாறு திரும்புதுன்ட்டு அதே இடத்துல நின்றுகிட்டு இருந்தா நாங்க தான் வரலாறு திரும்புதுன்றோம். பெரியார் தான். பெரியார் இல்லைன்னா இங்க ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு பெரியாரால ஒண்ணும் இல்ல. எங்களுக்கு எல்லாமே பெரியார். உங்களுக்கு எங்கள் முன்னவர்கள் எல்லாருமே எங்களுக்கு பெரியார். எப்படி? இதுல யாரு இப்ப வணக்கம் போட்டான்ல, இவன் என் இனத்தின் மாபெரும் பெரியார். எப்படி? மாபெரும் பெரியார். அயோத்திதாசர் பெரியார், MC ராஜா பெரியார் இருக்குல்ல. சிங்கார வேளரை தாண்டியா ரொம்ப ஒரு தாள் சோரட்டி வெட்டி கொண்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நான் வந்த பிறகு 6 தாள் கருத்தரங்குகள் என்ன, கவி அரங்குகள் என்ன, பெரியார உயிர் போட வச்சுக்கிறதே நான் தான்ப்ப. அவன்னா கத்துறாப்ல. எங்க அண்ணன் ஜெயக்குமார் எல்லாம் பேசுறாரு பெரியார்ல. பார்ப்பன எதிர்ப்பு, பிராமண பெண்ணையே தலைமையேற்று இருந்தீங்க நீங்க. அப்ப எங்க போச்சு? பெரியாரோட எந்த கொள்கையை ஏற்கிறாரு எங்க அண்ணன் ஜெயக்குமார்? சாதி ஒழிப்பா, சமூக நீதியா, அதெல்லாம் இருக்கா? பெண்ணிய உரிமையா? எப்படி? என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதையா? எதை ஏற்கிறீங்க? தமிழருக்கு நேர் எதிரி. அதை எப்படி தன்மானமிக்க ஒரு தமிழன் ஏற்பான்? தமிழை சனியன் விட்டு ஒழியுங்கன்னு சொல்றவர் தான் சனியன் தமிழனுக்கு. முதல்ல அதை ஒழிக்கணும்ல. எதையாவது சொல்றது எல்லாரும் சொல்ற மாதிரி ஒருத்தர்லாம் மேடையில பயங்கரமா பேசுறாப்புல. பெரியாரோட ஒரு மாயர் கூட எவனும் பிடுங்க முடியாது அப்படின்னு. ஏன்னா நாங்களே பிடிங்கிறோம்ன்றப்பல அவரு. இதெல்லாம் ஒரு பேச்சு, இதெல்லாம் ஒரு இது. மன்னிப்பு கேட்கணும்னா எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு இருக்குல்ல. 15 வருஷமா என்னை அசிங்கப்படுத்திட்டே இருக்கிறதுக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்கணுமா? அத தம்பி, எது கோர்ட்டு சொல்லும் போது சொல்லுவோம். கோர்ட்டு சொல்லணும், இன்னும் சொல்லல. சுமார் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. சமரசம் எனக்கு எதுக்கு? நான் என்ன செஞ்சு சமரசம் செய்யணும்? எதுக்கு சமரசம்? உங்களை மாதிரி சமூகத்தில் நான் பிறந்ததுக்கு வேணா கேவலப்பட்டு வெக்கப்பட்டு சாகலாம். ஒருத்தன் 15 வருஷமா திருமணமாகி வாழ்றவனு ஒரு பொதுத்தளத்தில் மக்களுக்காக நிற்கிறவனு தேர்தல் வரும்போதெல்லாம் கூட்டிட்டு பேச விடுவீங்க. அந்த பேச்சை கேட்குறீங்க. இப்போ நான் ஒரு பெண்ணு என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு போயிடுச்சுங்கன்னு அது புருஷன் பொண்டாட்டியோட வாழ்ற போது நான் புகார் அளிச்சா நீங்களை செருப்புகள் தேடிப்பில அடிக்க மாட்டீங்களா?
கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. அடிப்பில அடிக்க மாட்டேன். அடிப்பில ஓட்டு சொல்லலை. சட்டம்னு ஒன்று இருக்கு, மனச்சான்றுன்னு ஒன்று இருக்குல்ல. சட்டம்னு ஒன்று இருக்கு, மனச்சான்றுன்னு ஒன்று இருக்குல்ல. அப்புறம் கோர்ட்டு சொல்லுது, கோர்ட்டு நீட்டுக்கு விலக்களின்னு அரசு கொள்கை முடிவு எடுத்து சொல்லும்போது அது எழுத சொல்லுங்குது. குடிக்கிறதுல இருந்து விலக்களின்னா அரசின் கொள்கை முடிவு தலையிட முடியாதுங்குது. எந்த கோர்ட்டை மதிக்கிறீங்க? படிக்கிறதுல தலையிடுற நீதிமன்றம் குடிக்கிறதுல தலையிட முடியாது கொள்கை முடிவுன்னு சொல்லுத. அந்த நீதிமன்றத்தை, அந்த நீதியை நீங்க போற்றியலான்னு கேட்டா பதில் வச்சிருக்கீங்க. அமைதியா இருக்கிய? எது எது எதுக்கான எது எதுக்கானதுன்னு சொல்லுங்க. அதுக்கு பேசுங்க. நீங்க தொடர்ச்சியா இப்படி போட்டுக்கிட்டே இருக்காங்களேன்னு நீங்க கண்டீங்க. என்கிட்ட கேட்காதீங்க. நீதிமன்றம் சொல்லும் போது அது என்ன சொல்லுதோ அதை மதிப்போம். புரியுதா? இப்ப இது கேள்வி இல்லை. எந்த கொம்பனாலும் திமுக தோற்கடிக்க முடியாதுன்னு முதல்வர் சொல்லியிருக்காரு. முடியாத போது பேச வேண்டிய அவசியம் இல்லையே. இப்ப யாருமே என்னை வீழ்த்த முடியாதுன்னா நான் தெருவில் நின்றுட்டு எவனுமே என்னை வீழ்த்த முடியாது யாரா வாங்கடா அப்படின்னா நீ பயந்துட்டான்னு அர்த்தம். தம்பி, ஒத்தையில போகும்போது நீ பாட்டு பாடினீன்னா நீ ஏதோ பயப்படுறான்னு அர்த்தம். யார பேய் வந்துருமா பிசாசு வந்து நாங்கெல்லாம் சுடுகாட்டை கிடக்கும்போது சின்ன பிள்ளையில பாடிட்டு போவோம். அந்த மாதிரி எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாதுன்னா எப்படி? எங்க ஊர்ல புலி வருது எல்லாரும் வந்து என் மேல ஏறி படுத்துக்கிறங்க அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் கூட கூட்டி வச்சுக்கிட்டு அரை ஓட்டு, காவோட்டு, புள்ளி ஓட்டையெல்லாம் கூட வச்சிருக்காப்புல. அப்புறம் எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாது அப்படின்னா எப்படின்னு சொல்லுங்க. வீழ்த்த முடியாதுன்னா துணிவா இருக்குது, அவ்வளவு வலிமையா இருக்கிறோம், அமைதியா தான் இருக்கணும். ஆழ்கடல் போல இருக்கணும், ஓரக்கடல் போல வந்து அலையா அடிச்சுக்கிட்டு சலசலன்னு சத்தம் போட்டு கூடாது. இது ஒரு பேச்சு. எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாது எங்களை அப்படின்னா எதுக்கு இவ்வளவு கூட்டணி தேவைப்படுது? எதுக்கு ஓட்டு காசு தேவைப்படுது? ஒரு தலைவன் பேசும்போது காசு கொடுக்காமல் கூட்டம் மக்கள் இந்த தலைவன் என்ன பேசுறான், இந்த தலைவனை பார்க்கணும்னு ஒரு பேரார்வம் கொண்டு கூடுறோம். ஏதாவது ஒண்ணு காட்டுங்க, என்ன பேசுறான்னு காட்டுங்க. தலைவர் பேசிட்டு இருக்கும்போதே எந்திரிச்சு போகுது. நேத்து உங்க மாநாட்டிலே பாதி பேர் போயிட்டான். உட்கார வைக்கணுங்கிறதுக்காக பிஸ்கட்டு, வேற என்ன இருந்துச்சு, தண்ணி போத்தல், நாற்காலி மேல இருக்கு, உட்கார ஆள் இல்ல. அப்ப மைசூர் பாக்கு. அப்ப கூட்டத்தை கேட்க வந்தது யாரு தெரியுமில்ல? இந்த பிஸ்கட்டு, மைசூர் பாக்கு, இந்த மிச்சர், தண்ணி போத்தல். மாநாடு அதுக்குத்தான். அந்த தண்ணி வேணாம்னு மழை பெஞ்சு விட்டுருச்சு. என் கூட்டம் என்னைக்காவது மழை பெஞ்சா களைஞ்சது ஒரு படம் காட்டு ஒரு தடவை காட்டுங்க, யாராவது காட்டுங்க. ஒன்று சொட்டு தண்ணி விழுந்தோன்னு ஓடி போயிடுறான். இதுதான் இது. இதுதான் ஒண்ணு. எடப்பாடி பழனிசாமி நாம் தமிழர் கட்சி வந்து திமுக இப்ப இவன் நேரம் ஏற பேசிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு நோய் இருக்கு. அவரை எதுக்குறார். ஸ்டாலினை பார்த்தவுடன் அவர் வந்து எதுக்குறார். அவர் பெட்டி வாங்கிட்டாருன்னு சொல்ற நீங்க. ஐயா ஸ்டாலின் எனக்கு பெட்டி கொடுத்துட்டாருன்னு சொல்லுங்களேன். பெட்டி கொடுத்துட்டாரு சீமானுக்கு. ஸ்டாலின் பயந்துக்கிட்டு பெட்டி கொடுத்துட்டாரு சொல்லுங்களேன். தம்பி, திமுக வைத்தா பிஜேபி கைக்கூலி, பி டீம் RSS கைக்கூலி, விஜய் எடுத்தா திமுக கைக்கூலி. டேய், நான் யாருக்குடா கூலி? என்னப்பா இப்படி பேசுனீங்கன்னா எப்படிப்பா? இவள் அந்த ஒரு பேச்சுல 1.5 மணி நேரம் பேசுனா கடைசியா ஒரு நொடி ஏதாவது பேசணும், அதை எடுத்துக்கிறது. உங்களுக்கு டிஆர்பி ரேட் வேணும், அத போட்டா பாருங்க விஜய் எதுக்குற அவ்வளவு. ஏய் தம்பி, என்ன இப்படி பேசிய? அகில உலகத்தை எடுத்து சண்டை பிடிச்ச தலைவனோட பிள்ளை நான். எட்டு 8% வாக்குன்னு எவ்வளவு தம்பி லெலி? நீங்க எவ்வளவு சாதாரணமா 8%ங்கிறீங்க. தனிச்சு நின்று இந்த நாட்டுல ஒரு கட்சியை தனியா 8% வாக்கு வந்துச்சு. உங்க திமுகவுக்கு தனிச்ச வாக்கு எவ்வளவுன்னு முதல்ல சொல்லு. 79 வருஷம் உதயசூரிய சின்னத்தை வச்சு இவ்வளவு பெரிய கட்டமைப்பு, புறையோடிய போனிய கட்டமைப்பு, கிளைக்கழகம், ஒன்றிய கழகம், மாவட்ட கழகம் எல்லாம் வச்சிருக்கீங்க. அறிவாலயம் வந்து பாராளுமன்ற கட்டடம் மாதிரி வச்சிருக்கீங்க. எல்லா ஊர்லயும் அண்ணா அறிவாலயம், கலைஞர் வச்சுக்கிட்டு இது இருக்கு. எத்தனை 28 வளைய இந்த அலைவரிசைகள் வச்சிருக்கு, தொலைக்காட்சி வச்சிருக்கு, எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க தனிச்சு நின்று வாங்க ஓட்டு காசு கொடுக்காம நம்ம 2 பேரும் நேரடியா திமுக நாம் தமிழர் 26 தேர்தல் பேச்சு. கருணாநிதி மகன், பிரபாகரன் மகன், 2 பேரும் சண்டை.
இதை 8 விழுக்காடை நீங்க தொட்டுருங்க, அப்புறம் நான் அரசியல் பேசுறது விட்டு போயிடும். நீங்க தனிச்சு நிக்கணும், ஓட்டு காசு கொடுக்கப்படாது. அது யாரு உங்க அப்பா சமாதியில வேண்டாலும் சத்தியம் பண்ணுவோம், இல்ல பொதுவா இந்த எங்க தாத்தா சமாதினால சொல்லுவோம், இல்ல உங்க குலதெய்வம் சொல்லுங்க, இல்ல என் குலதெய்வம் சொல்லுங்க, போய் சத்தியம் பண்ணிட்டு போட்டி போடுவோம். சும்மா வந்து 8 விழுக்காடு 8 விழுக்காடு அவ்வளவு கோலமா போச்சா? அரை விழுக்காடு வச்சிருக்கோம், இது கூட சேர்த்துக்கிறேன். நான் கேட்கறதுக்கு பதில் 8 விழுக்காடு இருக்குல்ல, எனக்கு 8 விழுக்காடு தான் இருக்கு, ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. அப்புறம் ஏன்னா பாரதிய ஜனதா இங்க இல்ல, பாரதிய ஜனதா இங்க இல்ல, என்ன எதிரியா நினைக்கல. எதுக்கு இத்தனை வாடகை வாய்களை வச்சுக்கிட்டு தினம் திட்டிக்கிட்டு இருக்கேன்? நான் அதிகாரத்தில் இல்ல, நான் ஒரு வலிமையான ஆள் இல்ல. இதுக்குன்னு வாடகைக்கு வாய் வச்சு நீ திட்டிக்கிட்டு இருக்கியா இல்லையா? அத பேரை நான் சொல்லணுமா? வாயை திறந்தா என்னைய பேசுறது தவிர வேற ஏதாவது அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? மாசம் சம்பளம் கொடுக்குறீங்களா இல்லையா? எங்கிருந்து போகுதுன்னு நான் சொல்லவா? இதெல்லாமா தெரியாம இந்த களத்துல நிக்கிறேன் நான். சொல்லுங்க தம்பி. அப்ப அதை பேசக்கூடாது. எங்களுக்கு எதிரியே இல்லைன்னு எப்படி நீங்க எப்படி சொல்லுவீங்க? எதிரியே இல்லை, அவ்வளவு வலிமையா இருக்கீங்க, உங்களுக்கு எதிரியே இல்லைன்னா கூட்டணி தேவையில்லையே. என்ன பதிலே பேச வேண்டிக்கிறீங்க? பயப்படாதவன் எதிரியே இல்லை, பயப்படாதவன் என்னை மாதிரி தனிச்சு நிக்கணும், என்னை மாதிரி நிக்கணும். தோல்வியை தாங்குற துணிவு அவனுக்கு வந்து அவன் தான் மாபெரும் வீரனா இருக்க முடியும். வெற்றி அடைஞ்சா இருப்பேன், தோல்வி அடைஞ்சா போயிடணும், அவன் தான் உலகத்திலே கோலை. வெற்றியும் தோல்வியும் சமமாக்கிறதுக்கிறவன் எவனோ அவன் தான் திறந்த வீரனா இருக்க முடியும். உங்களை மாதிரிலாம் இப்படி ஐயா அப்படிலாம் இருக்க முடியாது. நீங்க இப்ப என்ன பண்ணுவீங்க? ஒருத்தன் உளமாற சொல்லுங்க, நாங்க நல்ல ஆட்சி கொடுத்துருக்கோம், எங்க ஆட்சியின் சாதனைகளை சொல்லியே வாக்கு கேட்போம், அதனால வாக்கு காசு கொடுக்க வேண்டிய தேவை வராது, அப்படி யாராவது சொல்ல முடியுமா? சும்மா சொல்றது வர பழைய எதிரி புதிய எதிரி, உங்களுக்கு அதுல பேசுறதுல இருந்த பதட்ட அடையிறி இல்ல. சார், எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய உள்துறை அமைச்சரை போய் பார்த்தது தமிழ்நாட்டில் பெரும் விமர்சனத்துக்குள்ளாச்சு. ஏன்னா வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையோ அல்லது வந்து உட்கட்சி பிரச்சனையோ வந்து தமிழகத்துக்கு தான் வந்து டெல்லியில் இருக்கிறவங்க வருவாங்க, தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு போயிருக்கிறது வந்து புதுசா இருக்குன்னு அவருடைய பிஹேவியரன்ஸும் வந்து விமர்சனத்துக்குள்ளா இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது கொரோனா இருந்தா நோய் தொற்று இருக்குன்ற இல்ல, அது முகத்தை தொடச்சிட்டா கட்டிக்கிட்டு வர வேண்டியது இல்லை. நீங்க அவங்க அரசியலை பார்க்கணும். இப்ப கட்சி நீங்க என்ன பார்க்கணும்னா, நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவை யார் ஆளுறதுங்கிற தேர்தலில் இங்கே காங்கிரஸ் கூட திமுக நிக்குது, அங்கே பிஜேபி கூட ஒருவர் நின்று இருந்தா இப்ப 15 இடத்துக்கு மேல அவங்க வென்றிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மோடி பிரதமர்னு தம்பி அண்ணாமலை அமைச்ச அந்த கூட்டணி 18 விழுக்காடை தொற்றுருக்கு. அது இங்க சேர்ந்து இருந்துச்சுன்னா அவர் இப்ப வந்து 15 MP 2 கேபினெட் ஒரு தனித்த மந்திரியை வாங்கியிருக்க முடியும். அதை அவர் செய்யல. ஆனா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னையே முன்னிறுத்தி அது ஒரு அணியை முன்னிறுத்தி நேரடியா திமுக சீமான்னு சண்டையை நிறுத்திடுமோங்கிற பயம். அந்த வேலை நடக்குது நகருதுன்னு ஒரு செய்தி வந்தவொடனே டபக்குன்னு கட்சியை காப்பாற்றுவோன்னு போய் சேர்ந்துட்டாப்ல. இப்ப வந்து கட்சியில இருக்கிற பிரச்சனை, அம்மா சசிகலா வேற வெளியேற்றியாச்சு, ஐயா டிடிவியே வெளியேற்றியாச்சு, எங்க அப்பா ஓபிஎஸ் வெளியேற்றியாச்சு. இப்ப இதுல முக்குளத்தோரெல்லாம் பெரும் வெறுப்புல இருக்கான். இதை எப்படி சமன் செய்யறதுன்னு தெரியல. மதுரையில் போயிட்டு விண்ணூர்தி நிலையத்துக்கு எங்கள் தாத்தா முத்துராமலிங்கத்தை ஒரு பேரை வைக்க சொல்கிறாப்புல, அப்போவாது ஓட்டு கிடைக்குமான்னு. அங்கே போய் பாரத ரத்னா விருது கேட்குறாரு. அதில் எங்களுக்கு பெருமை தான். என்னோட தனிப்பட்டதில் எங்கள் தாத்தா முத்துராமலிங்கத்தேவருக்கு அந்த பாரத ரத்னா விடுவருக்குள்ள பெருமை இருந்தாலும் அது அவர் புகழுக்கு போதுமானது இல்லை. வேணா பாரத ரத்னாவின் ரத்னான்னு வேணா நான் கொடுக்கலாம். நீ விளையாட்டு வீரனுக்கு கொடுக்குற, சச்சின் டெண்டுல்கருக்கு எல்லாருக்கும் கொடுக்குற, அதை எங்க தாத்தனுக்கும் கொடுக்குற, சுபாஷ் சந்திர போஸுக்கும் கொடுக்குற, விடுதலை போராட்ட வீரன், அவனை கொண்டாந்து எல்லா தமிழ் மக்களின் நெஞ்சில நிறுத்தின மகனுக்கும் கொடுக்குற. இங்க விளையாட்டு வீரர் சச்சினுக்கு கொடுக்குற, விடுதலைக்காக போராடி செக்கிழுத்த என் பாட்டை இருக்கான் வாவுசி, அவனை கண்டுக்க மாட்டேற. இந்திய நிலத்திலே விடுதலைக்கு பாடிய பாவலன் என் பாட்டன் பாரதிக்கிணையான ஒரு பாவலன் இல்லை, அவனுக்கு நீ அந்த விருதை கொடுக்க மாட்டேற. அப்போ ஒரு தமிழ் மகனை அந்த விருதுக்கு ஒரு மதிப்பும் இல்லைன்னு தான் நான் நினைப்பேன். அப்படிதான் நினைப்பேன் நான். நீ பசியோடு இருக்க எனக்கு பரிமாறாம அந்த புளிச்ச நல்லா கொளுத்து சாப்பிட்டு வந்தவனுக்கே போய் பரிமாறிக்கிட்டு இருக்க. அப்ப நான் பார்க்கும்போது அந்த உணவின் மேல எனக்கு மதிப்பு வர மாட்டேங்குது. அப்படிதான் இதை பாக்குறேன். அதனால இவரு இப்ப உங்களுக்கு போய் எதுக்கு பேசினார் உங்களுக்கு தெரியும், கட்சிகள் இருக்க பிரச்சனையை சரி பண்ண போனாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா வெளியில வந்து நீங்க வெளியிடுறது எங்க தாத்தா முத்துராமலிங்கத்தவருக்கு பாரத ரத்னா கேட்டாருங்கிறதான் செய்தியா போடுறீங்க. அதானே போடுறீங்க, அதான் போடுறீங்க. அதை கேட்க போனவரை முகத்தை கட்டிட்டு வர வேண்டியது இல்லையே.
அவர் தானே அவர் மகன் மிதுனியம் கட்டிட்டு வரணும். அவர் முகத்தை தொடச்சார். 2 பேருமே ஒரே நேரத்தில் தொடக்கிறீங்களா? தொடச்சு கீழே எடுத்துருவீங்களா? கட்டிக்கிட்டு வர வேண்டியது இல்லைல்ல. நீங்க போனது தெரியுது, அமித்ஷாவை சந்திக்க போனீங்கன்னு தெரியுது, செய்தி வந்துருச்சு, அப்புறம் மறைப்பு வேண்டியது இல்லையா? சார், தமிழக வெற்றி கழகத்துக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியில தான் அதிக இளைஞர்கள் இருப்பாங்க. கூட்டங்களா இருக்கட்டும், போராட்டங்களா இருக்கட்டும், அவங்களை யாருமே விமர்சிச்சதில்லை. மற்ற கட்சிகளுடைய தொண்டர்களை விமர்சிச்சதில்லை. தாவேக்காவுடைய தொண்டர்களுடைய சமீபத்தில் அந்த கூட்டத்தில் வந்து சுற்றுப்பயணத்தில் தொடர்ந்து விஜயை தாண்டி அவர்களுடைய தொண்டர்களும் ரசிகர்களும் விமர்சிக்கப்படுறாங்க. எப்படி பாக்குறீங்க? அது என்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு வந்து இன்னும் நிறைய கற்றுக்கணும், முதிர்ச்சி அடையணும். இப்போ என் முன்னாடியும் இளைஞர்கள் கூட்டமாக இப்போ கோவையில் நடந்ததில் 2 பக்கமும் நிறைஞ்சு இளைஞர்கள் இருப்பாங்க. அநாகரிகமாக ஆர்ப்பரிக்க மாட்டாங்க. சீமான் வாழ்கன்னு யாராவது கத்தி பார்த்திருக்கீங்களா? தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்கம்பாங்க. இல்லைன்னா வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கும் முழக்கங்களை முன்வைப்பாங்களே வெளியே. அது இல்லை, கொஞ்சம் காலம் எடுக்கும். அவர் அரசியல் படுத்தி வர்றதுக்கு காலம் எடுக்கும். இப்போ ஒரு பேரார்வம் கொண்டு திரள்றதுனால அது போக 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 பக்குவம் அடையணும். அதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும். நான் வரும்போதே வலியோடு வந்த மகனால் அதை மெதுவாக பேசி இவ்வளோ நேரம் பேச்சு கொடுக்கும்போது அமைதியாக பின்னாடி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அது இருக்கிறது கடினம். புரியுதா? பத்திரிகையாளர்கள் மேலேயே அவங்க அநாகரிகமா நடந்துக்கிறாங்க. அது தெரியல. அவர் இப்போ எவ்வளோ மூத்த பத்திரிகையாளர்னு தெரியல. அந்த இதெல்லாம் போக போக இப்போ பார்க்கும்போது இது தப்புன்னு அந்த இதில் பார்க்குறவருக்கு தெரியும். இப்போ மரத்து மேலே ஒரு பள்ளிக்கூடத்தில் போட்டு ஆஸ்பெஸ்டாஸ் சீட்டு மேலே ஏறி அது உடஞ்சி விழுந்துருச்சு. அது நீங்கள் தொலைக்காட்சியில் காட்டுவீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. இப்போ காட்டணும், தப்பு செய்யக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். அது நான் வச்சிருக்கிறது நெல் மணிகள். நானும் சொன்னேனே, நான் பதறுகளுக்குள்ள நெல்மணியை தேடி வரல, நானே உழுது விதைச்சி அதை விளைய வச்சு அறுவடை செஞ்சு நல்ல நெல்மணிகளை கொண்டு போறேன்னு. அதுக்கு 15 ஆண்டுகள் காலம் எடுத்திருக்கு. இப்போ என்னோட 7 வயசு பிள்ளை என்னை தாண்டி பேசுவான். சீமானே பரவாயில்லப்பா, இவன் ரொம்ப பேசுறான்ப்பாங்கிற அளவுக்கு பேசுவான். அது காரணம் அது கற்பிக்கிறது தான். சார், உட்கட்சி விவகாரத்துக்கே டெல்லியில் போய் சந்திக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 பாஜகவும் அதிமுக கூட்டணி தான் தமிழகத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெறணும்னு பேசிட்டு இருக்காரு பொதுமக்கள்கிட்ட. அது ஒரு தலைவருடைய நம்பிக்கையை நம்ம குறைச்சி மதிப்பிட வேணாம். வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துவோம், அவ்வளோதான் சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? மாநில கட்சியே வந்து போய் டெல்லியில் தான் போய் அவரோட பிரச்சனையை தீர்த்துக்கிறாரு. அவர் ஆட்சிக்கு வருவேன் அப்படிங்கும்போது அது எப்படி இருக்கு? அதாவது ஒரு எப்படி சொல்றது, அரசியல் நுட்பம், ஒரு தந்திரம், இதெல்லாம் கொண்ட ஒரு தலைவராக இருந்தால் அவர் பாராளுமன்ற தேர்தலில் தான் பிஜேபியோட நின்றுக்கணும். இந்த தேர்தலில் பாரதிய ஜனதாவோட கூட்டணியானது பயன் தராது. தமிழ்நாட்டை யார் ஆள்றதுங்கிறதுல இங்க இருக்கிற மாநில கட்சிகளுக்குள்ளதான் போட்டி இருக்குமே ஒழிய இந்திய கட்சிகளுக்கு இதுல இடம் இல்லை. அது தேவையற்ற சுமை. அது காங்கிரஸா இருக்கட்டும், பாரதிய ஜனதாவா இருக்கட்டும், அது பயனற்றது. ஏன்னா மாநில உரிமைக்கு இந்த மண்ணின் மக்களுக்காக நிக்காத கட்சிகளை போய் நீங்க தூக்கிட்டு வர்றது சரியா வராது. நீங்க பிஜேபிங்க அவங்க நமக்கு மத்தியில எல்லா வரியும் எடுத்துக்கிட்டு நிதி தரலைன்னு இவங்க வயிற்றுல வேலை அடிச்சுட்டு புலம்புவாங்க. நாங்க தான் அதை கொண்டு வந்து இதே தான் பேசிட்டு இருப்பீங்க. அது அவங்க சொல்லுவாங்க நாங்க இவ்வளவு நிதி ரிலீஸ் பண்ணியிருக்கோம்பாங்க. அது என்ன வருது, வாரத்துக்கு ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகுது வெளியே நிதி ரிலீஸ் ஆன மாதிரி நமக்கு ஒன்றும் தெரியல. அப்போ இதில் போய் நம்ம என்ன கருத்து பதிவு பண்ணுறது? அது அவங்கவுங்க மகிழ்ச்சி. நன்றி.